திருமண தடையை போக்கும் அகஸ்தியர் திருமணம். கைலாயத்தில் நடைபெற்ற சிவபெருமானின் திருமணத்தை காண்பதற்காக உலகில் உள்ளவர்கள் அனைவரும் சென்றபோது வடக்கே உயர்ந்து தெற்கே தாழ்ந்து அதனால் உலக சமநிலைப்படுத்துவதற்காக சிவபெருமானின் உத்தரவின் பேரில் தென்திசை நோக்கி சென்ற குரு முனிவரான அகத்தியர் விரும்பிய இடத்தில் எல்லாம் சிவபெருமானின் திருமண காட்சியை கண்டு மகிழ்ந்தார். அத்தகைய மகிமை வாய்ந்த அகஸ்திய முனிவரின் திருமண காட்சியை காண்பவருக்கு திருமண தடைகள் நீங்கி மன வாழ்க்கை அமையும். 14 சித்தர்களில் ஒருவராகவும் முருகப்பெருமானால் தமிழ்மொழி கற்றுக் கொடுக்கப்பட்ட முனிவராகவும் அயக்ரீவரிடமிருந்து லலிதா சகஸ்ரநாமத்தை கற்றவருமான அகஸ்திய முனிவர் மிகவும் சிறப்பு வாய்ந்த முனிவர் ஆவார். இவர் சித்த வைத்தியம் தொடர்பாக சுமார் 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வைத்துள்ளார். அதில் இன்று வரை கண்டுபிடிக்கப்படாத நோய்களுக்கு கூட மருத்துவ சிகிச்சை பற்றி கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இன்றைய அதிநவீன சிகிச்சை பற்றி பரிபாஷைகளில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கூறியிருப்பது வியப்பாகும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த அகஸ்திய முனிவர் லோபமுத்திரை என்ற சிவபக்தையை மணம் புரிந்தார். அவ்வாறு அவர் மணம் புரிந்த இடம் திருச்சியில் இருந்து கரூர் செல்லும் பாதையில் உள்ள பெருகமணி ரயில் நிலையத்திலிருந்து நங்கவரம் செல்லும் பாதையில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பழையூர் அகத்தீஸ்வரர் சிவன் கோயில் ஆகும். வானோர்கள் மற்றும் வையகம் புகழ்பட சிவகணங்கள் துதிப்பாட மும்மூர்த்திகள் முன்னிலையில் பிரம்மதேவர் யாகம் வளர்க்க அக்னி சாட்சியாய் லோபமுத்திரைக்கு அகத்திய மாமுனிவருக்கும் பழையூர் சிவன் கோயிலில் திருமணம் நடைபெற்றதாக ஸ்தல புராணம் கூறுகிறது. லோபமுத்திரை அகத்தியர் திருமணம் நடைபெற்ற இத்திருத்தலம் எத்தகைய திருமண தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியதாக உள்ளது. குறிப்பாக 30 முதல் 35 வயதை கடந்தும் திருமணமாகாமல் தவிக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் லோபமுத்திரை அகத்தியரின் திருமண வைபவம் நிகழ்த்திய பழையூர் சிவத்தலத்தில் இறைவனை தரிசனம் செய்திட விரைந்து திருமணம் நடைபெறும்.